ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொத்து மீன் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது கடைகளில் மட்டுமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். இப்போ நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நான் ஆல்ரெடி மீன் வந்து ரோஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். இது பாறை மீன் ரோஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மீன் பிடிக்காதவங்க கூட இந்த கொத்து மீன் சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பெரிய வெங்காயம், நான் ஒரு 3 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து மீன் குழம்பு வீட்டில் வச்ச மீன் குழம்பு வச்சுருக்கேன். நீங்கள் மீன் குழம்பே யூஸ் பண்ணிக்கலாம், அதுவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க, வதக்கி விட்டுருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் தேவையில்லை, லோவாகவும் தேவையில்லை, மீடியமாகவே வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மீன்களெல்லாம் முள் இருக்கும், எப்படி சாப்பிட்றது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இனிமேல் உங்கள் வீட்டில் கொத்து மீன் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நான் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். எடுத்து நல்லா வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கின உடனே பொரிச்ச மீனை வந்து எடுத்து அதில் போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 மீன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா தோசை கரண்டியில் நல்லா இந்த மாதிரி குத்தி விடுங்க. இது ரொம்ப பொடியாக கொத்தி விட்டாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து மீன் மண்டை கூட போடலாம். இப்போ மீன் மண்டை இல்லை, ஸோ நான் இந்த ரவுண்டு பீஸ் மட்டும் போட்டுக்கிறேன். மீன் குழம்பு இதில் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்பு கொஞ்சம் நல்லா நிறையாவே ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட தேவைப்படாது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. நல்லா மீன் குழம்பு ஊற்றிட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும், ரெடி ஆயிரும் உங்களுக்கு. இதை பாருங்கள், நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதில் கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் குடமிளகாய் இருந்தாலும் போடலாம். இப்போ குடமிளகாய் இல்லை, ஸோ நான் இதை மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் குழம்பு மீன் கூட போடலாம் இதில், பட் ஆனால் ரோஸ்ட் மீன் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதில் மீன் தலை போடுங்க, அது டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு மல்லி இலை தூவிக்கிறேன். தூவி அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். டேஸ்டி கொத்து மீன் ரெடி. இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா இனிமேல் அடிக்கடி உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் இதை விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குங்க.